சண்முகத்துடன் SP வேலுமணி சந்திப்பு தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், SP வேலுமணி சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடியதை காட்சிகளாக பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அதிமுகவில் போர்க்கொடி எழுந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முன்னதை இது குறித்து நாம பேசியிருந்தோம். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு அதிமுகவில் இப்ப போர்க்கொடி உயர்ந்திருக்கிறத காட்சிகள் மூலமா நாம புரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக நம்ம ஏற்கனவே காலையிலேயே சம்பந்தமாக ஒரு பிரேக்கிங் செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதாவது CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி இருவரும் இணைந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆலோசனைகள் நடைபெறுகிறது என்று நாம் காலையில செய்தி வெளியிட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். CV சண்முகம் அவருடைய இல்லத்தில அவருடைய அலுவலகத்தில் தற்போது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வந்திருக்கின்றார். இருவரும் இணைந்து தற்போது ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது இருவருடைய கருத்தும் என்னவென்றால், நாம் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்படுவோம், அவர்களுடன் இணைந்தால்தான் நமக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும் என்று அவர்கள் இணைக்கிறார்கள். ஆனால் EPS பொறுத்தவரையில தனித்து, அதாவது வெளியிலிருந்து ஆதரவு மட்டும் கொடுப்போம், நாம் கூட்டணியிலே இடம்பெற வேண்டாம், அப்படி கூட்டணியிலே இடம்பெற்றால் பல்வேறு சிக்கல்கள் வரும் என்று அவர் மறுப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே நேற்று மாலை கூட EPS உடைய இல்லத்திற்கு CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி ஆகிய இருவரும் சென்று நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பேசும்போது கூட இந்த கருத்தை தான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் இருவருக்கும் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த விஷயங்கள் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு செல்வது என்று இருவரும் நேற்று காலை முதலே பல்வேறு இடங்களில் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்திலே இந்த நிலைப்பாட்டில் யாருக்கெல்லாம் ஆதரவு இருக்கிறதோ அதிமுகவில், அவர்களும் இவர்களோடு இணைய தொடங்கி இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. காரணம், நாம் முன்பே குறிப்பிட்டது போல நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 47 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதில் பெரும்பான்மையான இடங்கள் வட தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே CV சண்முகத்தை பொறுத்தவரையிலே அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு இப்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் கட்டுப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே EPS அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி இவர்கள் சென்று ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையை கூட எடுக்கலாம். எனவே அந்த அளவுக்கு தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து தற்போது CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி இருவரும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலைக்குள்ளாக நமக்கு இதுல என்ன முடிவு செய்திருக்கிறார்கள், ஏற்கனவே நாம் சொன்னது போல தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுகவினுடைய ஒரு பிரிவு சென்று ஆதரவு கொடுக்க போகிறதா அல்லது ஒட்டுமொத்த அதிமுகவுமே ஆதரவு கொடுக்க போகிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.